Aristotle Academy, Viluppuram, +2 Mathematics, 3rd chapter, Theory of Equation. அதில் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது இந்த சம் போடுறாங்க. நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் s³ + 2s² + 3s + 4 = 0 ஃபார்ம் a cubic equation whose roots are 2 alpha, 2 beta, and 2 gamma. இது சம் நம்ம போட்டாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் whose roots are 1 by alpha, 1 by beta, 1 by gammaவுக்கு போடணும். இதை இப்போ போடுறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே s1 = ஆல்ஃபா + பீட்டா + காமா = -2. இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்து s1 -2 கிடைக்குது, s2 3 கிடைக்குது, s3 -4 கிடைக்குது. இப்போ நம்ம இந்த 1 by alpha, 1 by beta and 1 by gamma இதை ரூட்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம s1 பார்க்க போகிறோம். s1 = 1 by alpha + 1 by beta + 1 by gamma வரும். இது எல்சிஎம் எடுக்கணும். நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்னா, இது பீட்டா காமா இந்த இடத்துல வரும், ப்ளஸ் இந்த இடத்துல பீட்டா கொண்டு வரும்போது காமா ஆல்ஃபா வரும். இது காமா கொண்டு எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா வந்துடும். இப்போ நமக்கு இந்த டபுள் s2 வந்து 3 கிடைக்குது. நமக்கு 3 by ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு -4 கிடைக்குது. இதை சிம்பிள் பண்ணால் -3/4 கூட போட்டுக்கலாம். நம்ம s1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ s2 பார்க்கணும். s2னா 1 by alpha × 1 by beta + 1 by beta × 1 by gamma + 1 by gamma × 1 by alpha. இதை நாம் சிம்பிள் பண்ணும்பொழுது நம்ம ஆல்ஃபா பீட்டா காமாவை நாம் எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா எடுக்கும்போது காமா வந்துடும், இந்த இடத்துல ஆல்ஃபா வந்துடும், இந்த இடத்துல நமக்கு பீட்டா வந்துடும். ஆக நியூமினேட்டரில் ஆல்ஃபா + பீட்டா + காமா தான் இருக்குது. அதுக்கு வேல்யூ -2, அதுக்கு வேல்யூ நமக்கு -2 பை ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு -4 கிடைக்குது. இதை சிம்பிள் பண்ணால் நமக்கு 1/2 வந்துடும். ஆக s1 பார்த்தாச்சு, s2 பார்த்தாச்சு. இப்போ s3 பார்க்கணும். s3னா 1 by alpha × 1 by beta × 1 by gamma. 1 by alpha beta gamma போடும் பொழுது 1 by alpha beta gammaவுக்கு நமக்கு -4 கிடைக்குது. அந்த -4 போட்டுரும். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா, கியூபிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலான்னு சொன்னாக்கா s³ - s1 × x² + s2 × x - s3 = 0. s³ - s1 x². s1க்கு நம்ம என்ன கிடையாது, -3/4 கிடைக்குது. அப்போ -3/4 × x² + s2 × x. s2க்கு நமக்கு 1/2 கிடைக்குது. 1/2 × x -s3க்கு நமக்கு -1/4 கிடைக்குது = 0. இதை சிம்பிள் பண்ணும்பொழுது s³ +3/4 x² + 1/2 × x + 1/4 = 0. இதை நம்ம 4 கொண்டு மல்டிபிள் பண்ணாக்கா 4s³ + 3x² + 2x + 1 = 0, which is the cubic equation. நெக்ஸ்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.